மறுபடியுமாக தேவனுடைய நாமத்தினாலே உங்களை பார்ப்பதில் மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் முன்னாடி ஒரு முறை இந்த ஊருக்கு வந்திருந்தேன், உங்க சபையில பங்கெடுத்தேன். எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு நினைச்சு நான் ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்பதான் உள்ள வரும்போது இந்த முன்னாடி இருக்கிற போர்டை பார்த்தேன். நான் 2018 50 வருடம் என்று ஒரு போர்டை பார்த்தேன். நான் போன முறை வந்தபோது அந்த போர்டு இல்லை. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் 2018க்கு முன்னாடி தான் நான் இங்க வந்தேன்னு சொல்லி. எப்படி இருந்தாலும் இந்த போர்டை பார்த்த போது எனக்கு வேறொரு சந்தோஷமான நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு, சந்தோஷமான ஒரு காரியம் வந்தது என்னவென்றால், 50 வருடம் 2018 இந்த சபை ஆரம்பித்து, அப்ப இப்ப ஏறத்தாலும் 58 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கழிச்சு 60 வருஷம் ஆயிரும். இரண்டாவது முறையாக, அதாவது முதல் முறையாக தோமா இந்தியாவிற்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று நமக்கு நல்லா தெரியும். இரண்டாவது முறையாக கிறிஸ்துவின் உண்மையான சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக இந்த நூற்றாண்டுல 60களின் காலகட்டத்தில் சில ஊழியர்கள் இந்தியாவிற்கு வந்தார்கள். அந்த நேரத்திலேயே தொடங்கப்பட்ட ஒரு சபை ஏறத்தாழ 60 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? இந்த தமிழ்நாட்டில் இது போன்று 60 வருடம் ஆன சபைகள் மிகவும் குறைவாகவே உள்ளது. நானும் வேறொரு சென்னை சேர்ந்த வேறொரு ஒரு மூத்த சகோதரம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஈரோட்டின் பகுதியில் இதே போல நமது பழைய சபைகள் எங்கெல்லாம் இருக்கின்றது என்பதை தேடி கண்டுபிடிப்பதற்காக நாங்கள் சென்றோம். என் கூட வந்த ஐயா வந்து 2 நாள் வயதானவர். 2 நாள் கழிச்சு, தம்பி நான் திரும்புறேன், நீங்க அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னார். இதே மாதிரி 60 வருஷம் 50 வருஷம் ஆன சபை கட்டிடங்கள், சபை கட்டிடங்கள் இருந்தன. அந்த கட்டிடத்துக்குள்ள போய் பார்த்தப்போ சில கட்டிடங்கள் ஆட்டு மந்தையாக இருந்தன. ஆட்டை கட்டியிருக்காங்க உள்ள. நான் போய் கேட்டேன், ஐயா இது சர்ச் பில்டிங் தானே? ஆமாங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி சர்ச் பில்டிங்கா இருந்துச்சு, இல்லை ஊழியக்காரங்க யாரும் இப்போ வர்றதில்லை, அதனால நாங்கள் அப்படியே நாங்கள் பார்த்தோம், ரொம்ப நாள் ஆச்சு, சரி எங்கள் ஆட்டையாவது கட்டுவோம், அதுக்கு ஒரு ஷெட் ஆச்சுன்னு சொல்லி ஆட்டை கட்டிக்கிட்டோம். சில இடங்கள்ல சிதலடைந்து போன சில சர்ச் பில்டிங்களை நான் பார்த்தேன். நான் அது ஒரு சகோதரர் சொன்னார், பிரதர் இது எப்போ இடிஞ்சு விழுன்னு தெரியல, சபையில ஒரு 4 பேர் தான் இருக்காங்க, எப்போ இடிஞ்சு விழுன்னு தெரியல. நான் சொன்னேன், அது உங்களுடைய முயற்சி குறைவு என்று சொல்லிவிட்டு வந்தேன். எனவே 60 வருடம் ஆன பின்பும் மிகவும் புதுப்பொலிவோடு இருக்கின்ற இந்த சபை கட்டிடத்தை பார்க்கும்போது ஒரு சரித்திர எழுத்தாளன் என்ற முறையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்கள் 60 வருட அந்த சரித்திர ரேகைகளை நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய பிள்ளைகள் காலத்தில் 100 வருஷம் ஆயிரும். 100 வருஷம் ஆகும்போது 100 வருஷ பொக்கிஷம் என்று அதை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்கு எளிதாக இருக்கும். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். நான் செய்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்து விட்டு செய்தியை கொடுக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு முறை இதே போல ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்க்கு என்ன ஒரு சகோதரர் கூப்பிட்டிருந்தாரு. நான் இந்த முறை நான் பயணப்படும் இடையில நான் இங்கே வந்திருந்தேன். என்ன ஒரு சகோதரர் கூப்பிட்டிருந்தாரு கேரளத்துல. எனக்கு மிகவும் நெருக்கமான சபை, அதை என்னோட குடும்ப சபைன்னு சொல்லலாம். என்னோட திருமணம் அங்கதான் முடிஞ்சு, என்னோட முதல் குழந்தை அங்கே இருக்கும் போதுதான் பிறந்தது. நான் அந்த சபையின் உதவி ஊழியராக இருந்தேன். அதே மாதிரி வந்து சபையில உள்ள ஊழியர் அந்த மெம்பர்ஸ் எல்லாரையும் நாங்க பிரதர்னு கூப்பிடுறதில்ல, பொதுவாக வயசானவங்களை அப்பான்னு கூப்பிடுவோம், சித்தப்பான்னு கூப்பிடுவோம், பெரியப்பான்னு கூப்பிடுவோம், உறவு முறை வைத்துத்தான் நாங்கள் கூப்பிடுவோம். அந்த அளவுக்கு மிகவும் நெருங்கிய ஒரு சபை. அந்த சபையில வந்து ஊழியக்காரர் சொன்னாரு, ஒரு முறை இங்கே செய்தி கொடுக்க நீ வர வேண்டும் என்று சொன்னார். அவர் அழைப்பின் பேரில் நாங்கள் போயிருந்தேன். நான் போய் சபையில வந்து செய்தி ஆரம்பித்தது. செய்தி ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் கழித்த பின்னாடி சபையெல்லாம் இதே போல அமைதியாக இருக்கிறது. 5 நிமிஷம் கழித்த பின்னாடி ஒரு சின்ன சவுண்டு வந்துச்சு, ஒரு சின்ன சவுண்டு. 6 நிமிஷம் ஆனப்ப கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தி ஆச்சு. கொஞ்சம் அப்புறம் சவுண்டு ஜாஸ்தியாகிட்டே வருது, குரத்தை விடும் சவுண்டு. அப்போ இந்த பிரசங்கம் முடியும் வரை அந்த குரத்தை விடும் சவுண்டு வந்துகிட்டே இருந்துச்சு. செய்தியை கொடுத்த அப்போ ஊழியக்காரன் அப்படி திரும்பி பார்த்தேன். அவர் சொன்னாரு, யூ கேரி ஆன் என்று சொன்னார். மறுபடியும் பார்த்தேன், சவுண்டு கூடினப்போ அப்படின்னாரு. சரி, எனது பிரசங்கம் முடிந்து விட்டது. நான் வெளியே வந்து அந்த குறைக்க விடும் மனிதரை நான் பார்த்து விட்டேன். நான் மிகவும் எனது உடன் பிறந்த தம்பியை போல நான் நினைக்கின்ற ஒரு தம்பி. அவங்க அப்பா வந்து நான் வந்து அங்கிள் தான் கூப்பிடுவேன். நான்
இவனை வந்து தம்பின்னு தான் கூப்பிடுவேன் நான். ஆராதனை முடிந்தது, வெளியே வந்தோம். அப்போ 2-3 இளைஞர்கள் என்னை சுற்றிக்கிட்டு, அங்கிள் பாருங்க, அவர் வந்து ஆராதனை டைம்ல வந்து தூங்குறாரு, குறைத்து விட்டு தூங்குறாரு, நீங்கள் வந்து அவரை கேள்வி கேட்க வேண்டாமா? நான் சொன்னேன், இப்போ நான் புதுசாக வந்து நான் வந்து ஒரு செய்தி கொடுக்க வந்திருக்கேன், ஊழியக்காரர் இருக்கார், அவர் தானேப்பா கேட்கணும். என்ன இல்லை அங்கிள், நீங்கள் வந்து பழைய உதவி ஊழியராக இருந்தீங்க, இங்கே வந்து சபைக்காக அநேக காரியங்கள் செஞ்சுருக்கீங்க, இந்த சபையில் உங்களுக்கு உரிமை இருக்குது, அதனால வந்து நீ கேட்டு தான் ஆகணும் என்று சொன்னார்கள். நீ ஆளை விடுப்பா, நான் போகிறேன், மம்பளை மாட்டி விடாதீங்க என்று மறுபடியும் சொன்னேன். மறுபடியும் அங்கிள் என்ன நீங்கள் வந்து தைரியசாலின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் தைரியசாலின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்காம போகிறீங்க. அப்போ வந்து இவங்க வந்து நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து இதே வேலையாக போச்சு, ஸ்க்ரூ ஏற்றி விட்டுட்டு என்னை வாட்டி விடுற வேலையாக போச்சு, வேணாப்பா விடுப்பா என்று சொன்னேன். அவருக்கு நிர்பந்தத்தின் பேரில் அந்த பையனை கூப்பிட்டேன் நான். ஜோசப் ஏவா, என்ன சர்ச்சில் தூங்குறா, சர்ச் பில்டிங்கில் தூங்குறா என்று கேட்டேன். ஒன்றும் சொல்லலாம், அந்த தம்பி அமைதியாக போனார். மறுபடியும் எனக்கு உரிமை இருக்கிறது, என்ன வாடா நீ உன்னை கூப்பிடும்போது நீ எதுக்கு போற, போதுக்கு பதில் சொல்லு என்றேன். அப்பவும் பதில் சொல்லலை. மறுபடியும் கேட்டேன், நீ பதில் சொல்லிட்டு தான் இங்கேருந்து போனோம், அம்மா இங்க, அவங்க அப்பா இறந்து விட்டார், அம்மா இங்க என்று கேட்டேன். அப்போ இல்லை அம்மா இருக்காங்க. அப்போ இவங்க ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு என்னை வந்து அண்ணன் தான் கூப்பிடுவாருங்க. அண்ணே நீங்கள் வந்து ஒரு 30-40 வருஷமா பைபிள் படித்தவர்னு தெரியும், பைபிளை பற்றி உங்களுக்கு நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டவர்னு தெரியும், இப்படி பைபிளை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் இப்படி கேள்வி கேட்குறது தப்பு அப்படின்னா, என்னடா சர்ச்சு பில்டிங்கில் தூங்குறத கேள்வி கேட்குறதா தப்பு என்று நான் மறுபடியும் கேட்டேன். ஆமாண்ணே, நீ கேட்குறது தப்பு தான் என்று சொன்னான். என்ன எப்படி தப்புன்னு நீ சொல்லு என்று சொன்னேன். 127 சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க அப்படின்னா, யாராவது எடுத்து வாசிங்களே. 127 சங்கீதம் 3வது வசனம். மூன்று அடுத்த வசனம். 126 வாசனம். அதேதான் 127 3ஆம் வசனம். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட்ட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவதும் விருதா, அவரே நமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். தனக்கு பிரியமானவனுக்கு அவர் தூக்கத்தை கொடுக்கிறாரு. தேவனுடைய சபை என்பது தேவனுக்கு பிரியமான ஒரு இடம். அந்த இடத்துல வந்து நான் உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னா அது அவருக்கு நான் பிரியமானவன் என்று அர்த்தம். அதனால அந்த கேள்வி கேட்காதீங்க என்று சொன்னான். அப்பதான் நான் நினைச்சேன், இவ்வளவு புஸ்தகம் படிச்சிருக்கோம், இவ்வளவு பிரசங்கம் கேட்டிருக்கோம், அநேக வாத்தியார்கிட்ட நம்ம வந்து படிச்சிருக்கோம் பைபிளை பத்தி, இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை யாருமே சொல்லி கேள்விப்பட்டதில்லை. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. சரி பரவாயில்ல, அவர் ஏன் தூங்கினார் என்று கடைசியில் சொல்லுகின்றேன். நாம் இப்போது வசனத்துக்கு வருவோம். 1 கொரிந்தியர், அதாவது 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல வந்து பவுல் வந்து புதிய ஏற்பாட்டுல மிக அநேக புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டுல அதிகமா புஸ்தகங்கள் எழுதினவர் வந்து இந்த கேள்விக்கு விட நான் கடைசியில சொல்றேன். நான் அநேக புஸ்தகங்கள் ஏறத்தாழ 13 அல்லது 14 புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது, வேதாகமத்தில் நாம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 13 புத்தகங்களிலும் பவுல் சபைக்கு தேவையான, கிறிஸ்தவர்களுக்கு தேவையான அநேக நல்ல காரியங்களை சொல்லுகின்றான். நமக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு இந்த பஞ்சு டைலாக்னு சொல்றாங்க இல்லையா, அதை முதல் சொன்னவர் அவர் தான். ஒருவன் வேலை செய்ய மனதிலா இருந்தால் அவன் சாப்பிடக்கூடாது, திருடுகிறவனை நீ திருடாமல் குறைச்சல் அளவுக்கு கொடுக்க, சொந்தமான கைகளால் வேலை செய்து குறைச்சல் அளவு கொடுக்க கடவன். இந்த டைலாக்லாம் அன்னைக்கே அவர் சொல்லிட்டார். இன்னைக்கு வந்து புதுசா வந்து நிறைய பேர் பஞ்சு டைலாக்னு சொல்றாங்க. இப்படி அநேக எழுத்துக்களை அவர் மிகவும் அருமையாக எழுதினாலும் 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல, 1 கொரிந்தியர் புத்தகம் 16 அதிகாரம் இருக்குது. இந்த 16 அதிகாரத்துல சபைக்கும் சபை விசுவாசிகளுக்கும் சபையில் வருகின்றவர்களுக்கும் தேவையான உபதேசங்களை அவர் விளக்கமாக சொல்கின்றார்.
1ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது நீங்க ஒற்றுமையா இருங்க, உங்களுக்குள்ள வந்து பிரிவினை வேண்டாம் என்று சொல்லுகின்றார். 2ஆம் அதிகாரத்தில் நீங்க எப்படி உபதேசம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகின்றார். 3ஆம் அதிகாரத்தில் நீங்க அடிப்படை தத்துவங்களை, அதாவது போடப்பட்டிருக்கின்ற அஸ்திவாரமாக கிறிஸ்துவை புரிந்து கொள்ள வேண்டும், அதனால வந்து நீங்க குழந்தைகள் மாதிரி இருக்காதீங்கன்னு சொல்றாரு. 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது அவர் வந்து நம்முடைய வாழ்க்கை நல்ல முறையில் இருக்க வேண்டும் சொல்கிறார். 5ஆம் அதிகாரத்திலும் நம்முடைய வாழ்க்கை நல்ல முறையில் இருக்க வேண்டும் சொல்கின்றார். 6ஆம் அதிகாரத்துல உங்களுக்குள்ள பிரிவினை வேண்டாம், சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை வந்தா கோர்ட்டுக்கு போகாதீங்க, பிரதர் வக்கீல் இருக்காரு இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை வந்தா கோர்ட்டுக்கு போகாதீங்க என்று சொல்கின்றார். 7ஆம் அதிகாரத்தில் திருமண உறவை பற்றி சொல்லுகின்றார். 8ஆம் அதிகாரத்தில் விக்கிரக ஆராதனை குறித்து சொல்லுகின்றார். 9ஆம் அதிகாரத்தில் ஒரு அப்போஸ்தலன் அல்லது ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். 11ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய பந்தியை பற்றி சொல்லுகின்றார். 12ஆம் அதிகாரத்துல நம்ம சகோதரர்கள் எல்லாரும் ஐக்கியமாக இருக்கணும், எல்லாரும் ஒரே உடலின் உறுப்புகளை போல கனெக்ஷனா இருக்கணும்னு சொல்றாரு. 13ஆம் அதிகாரத்துல அன்பை பற்றி சொல்லுகிறார். 14ஆம் அதிகாரத்துல வந்து அந்நிய பாஷையை குறித்து சொல்லுகிறார். 15ஆம் அதிகாரத்துல வந்து உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறார். 16ஆம் அதிகாரத்துல நாம் எப்படி கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், காணிக்கை எப்படி கொடுக்க வேண்டும் அதை பற்றி சொல்லுகிறார். இதில் நான் ஏதோ ஒரு அதிகாரத்தை விட்டேனா? நான் 16 சொல்லிட்டேனா? 16 சொல்லியாச்சு, ஒரு அதிகாரம் விடலை இல்லையா? 10ஆம் அதிகாரம் சொன்னா நான் சொல்லல, அப்ப யாரும் கவனிக்கிறேன்னு அர்த்தம். அப்போ இப்படியெல்லாம் பவுல் 1ஆம் அதிகாரம் முதல் 16ஆம் அதிகாரம் வரை சொல்லிக் கொண்டிருக்கின்ற வேலையில இடையில 10ஆம் அதிகாரத்துல ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சொல்றாரு. வாசிங்க, எடுத்து 1ஆம் வசனம் வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறோம் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். 4 வசனம் வாசிங்க. எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சேர்ந்த ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. போதும். இப்படி இருக்க சகோதரர்களை, உங்கள்ட்ட ஒற்றுமையை பத்தி சொன்னேன், நீங்க வந்து எப்படி அடிப்படையில எப்படி இருக்குன்னு சொன்னேன், அதே மாதிரி உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொன்னேன், அதே மாதிரி வந்து ஒரு அப்போஸ்தலர் எப்படி இருக்க வேண்டும் அல்லது ஊழியக்காரர் எப்படி இருக்கணும்னு சொன்னேன், ஐக்கியமா இருக்குன்னு சொன்னேன். எல்லாம் சொன்னதுக்கு இடையில நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. இப்படி இருக்க சகோதரர், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை நான் இங்கே எழுதுகின்றேன் என்று சொல்லுகின்றார். நான் மலையாள பைபிள்ல வந்து இந்த வார்த்தை இல்லை. இப்படி இருக்க சகோதரர், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான வார்த்தை இது என்ற வார்த்தை மலையாள வேதாகமத்தில் இல்லை. நான் அது பலர்த்தையும் கேட்டேன், ஏன் மலையாள வேதாகமத்தில் இல்லை? அப்ப அதுல ஒருத்தர் மட்டும் ஜோக்கா சொன்னாரு, எல்லாருக்கும் எல்லாம் தெரியுங்க, அதனால அந்த இடத்துல வந்து அந்த வசனத்தை எழுதலை என்று சொன்னார். அது அப்படியல்ல, அந்த வேதாகமத்தில் அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல இது முக்கியமான ஒரு வார்த்தை. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்களை சொல்லுகின்ற 2 பார்ட்டா எழுதுறாரு. ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட். முதல் பார்ட்ல இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள் அல்லது எப்படி காப்பாற்றப்பட்டார்கள் என்ற விஷயத்தை குறித்து சொல்றாரு. அவர்கள் எகிப்தில் இருக்கிறார்கள், அடிமைகளாக இருக்கிறார்கள், கஷ்டத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு சொன்னா நம்ம வந்து கிறிஸ்துவுக்கு வருவதற்கு முன்பதாக பாவத்தில் கஷ்டத்தில் இருந்தது போல எல்லா கஷ்டத்திலும் இருக்கிறார்கள். அவரை காப்பாற்றும்படி மோசே அவர்களை கொண்டு வரும்போது மேகத்திலும் சமுத்திரத்திலும் ஞான ஸ்நானம் எடுக்கிறார்கள். 2 சைடு தண்ணி, கீழேயும் தண்ணி, மேல மேகத்துல தண்ணி இருக்குது. அப்ப மொத்தமா தண்ணீருக்குள் முழுகடிக்கப்பட்டார்கள். 6 லட்சம் புருஷர்கள் என்று சொல்லப்படுகிறது. 6 லட்சம் புருஷர்கள் சொல்லும்போது ஏறத்தாழ 22-23 லட்சம் பேர் இருந்தாங்கன்னு சொல்லப்படுகிறது. மொத்தத்துல குழந்தைகள், அது அவங்களுக்கு ஆடு மாடு கோழி பாக்கி உள்ள இதெல்லாம் இப்ப எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு மிகவும் அறிவு. எல்லாரும் மேகத்திலும் சமுத்திரத்திலும் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். காரணம், அவர்கள் மோசேயின் உபதேசத்தை கேட்டு 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 அதை விசுவாசித்து அவர்கள் தங்களது சொந்த நாட்டிற்கு போக வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்பி அவர்கள் பயணம் பண்ணும்போது அவர்களுக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கிறது. பின்னாடி அடுத்த கூட்டம் வருது, பார்வோனின் சேனை. அவங்க இவர்களை அடிமைப்படுத்தி இவர்களை எப்போதும் பாவத்திலேயே இருக்க வேண்டும், இவர்கள் அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இவர்களை மறுபடியும் அடிமைப்படுத்தும்படியாக பயணம் செய்து வருகிறார்கள். அவங்களும் அந்த மேகத்துக்குள்ளேயும் சமுத்திரத்துக்குள்ளேயும் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன செய்றாங்க?
முங்கி எல்லாரும் மரித்து போகிறார்கள். இவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். இந்த ஞானஸ்தானத்தில் 2 வகை இருக்குது. நான் அதை விளக்க முடியாதான் சொன்னேன். நான் ஞானஸ்தானத்தை சரியான முறையில் நாம் எடுக்கும்போது நமக்கு ரட்சிப்பு சரியாக வருகிறது. சரியான முறை இல்லாமல் ஏதாவது நமது தேவைக்காக அவங்க எப்படி அவர்களை மறுபடியும் அடிமைப்படுத்த வேண்டும், அதனால பணம் சம்பாதிக்கணும் என்று நினைத்தார்களோ அப்படி ஏதாவது உள்நோக்கத்தோடோ அல்லது தெரியாத முறையில நாம் எடுக்கும்போது அது நமக்கு நமது நாசத்திற்கு வழிவகுக்கிறது என்று மோசே இந்த இடத்துல, இந்த பவுல் இந்த இடத்துல குறிப்பிடுகின்றார். அப்படி ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், வெளியே வந்துட்டாங்க. 6 லட்சம் பேர், 21 லட்சம் பேர் வந்து ஏறத்தாழ 20 லட்சம் வச்சுக்கோங்க, 3 மடங்கு 20 லட்சம். அப்போ 18 20 வச்சுக்கோங்க, அத்தனையும் பேர் வர்றாங்க, வெளியே வர்றாங்க. வந்த பின்னர் அவர்கள் ஒரே ஞானபானத்தை புசிக்கிறார்கள், ஒரே கண்மலையின் தண்ணீரை குடிக்கிறார்கள். அந்த தண்ணீர் கிறிஸ்துவே என்று சொல்லப்படுகிறது. அவங்க பாவத்திலிருந்து வந்துட்டாங்க அல்லது அவங்களுடைய அடிமைத்துவத்திலிருந்து வந்துட்டாங்க, வந்து இப்படி காப்பாற்றப்பட்டார்கள். காப்பாற்றப்பட்டு இந்த பக்கம் வந்துட்டு இவங்களுக்கு என்னாச்சு, எல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க. இருந்தாலும் அடுத்த வசனம் வாசிங்க, 5ஆம் வசனம். அப்படி இருந்தோம் அவர்கள் அதிகமான பேர்கள் எடுத்து தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. போதும். இப்படி இருந்தும் அந்த 20 லட்சம் பேர்ல அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கவில்லை. காரணம் என்ன? அடுத்த வசனம். ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொருளாதாரங்களை இச்சியாதவர்களுக்கு இவைகள் நமக்கு துஷ்டங்களாய் இருக்கிறது. சரி, இவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம், தேவனுடைய பிள்ளைகள், தேவனிடத்தில் வந்தவர்கள். ஆனா இவங்களுக்கு என்ன இருக்குது? இச்சை இருக்குது. இச்சையும் ஆசையும் வித்தியாசம் இருக்கிறது. ஆசைப்படலாம், தப்பு இல்லை. எனக்கு கலெக்டர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், எனக்கு அநேக பில்டிங் கட்டணும், அல்லது அநேக கேஸுகளுக்கு வந்து நல்ல கேஸுகளுக்கு வந்து வாதாடணும், ஆசைப்படலாம், தப்பு இல்லை. பேராசை, இச்சை, அதை வைத்து நான் பணம் சம்பாதிக்க வேண்டும், நான் பணக்காரனாக வேண்டும், மிகவும் பெரிய ஆளாக வேண்டும், அல்லது எல்லாவற்றையும் நான் பிடிக்க வேண்டும் என்று சொல்வதுதான் இச்சை. அந்த இச்சையை தவறு என்று சொல்கிறார் தேவன். யோவான் ஸ்நாபகன் தனது பிரசங்கத்தை ஆரம்பித்த போது யூதர்கள் மத்தியில ஒரு வசனத்தை சொன்னார். ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார் என்று நினைத்து நீங்கள் பெருமைப்படாதீர்கள், இந்த கல்லுகளால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்குவதற்கு தேவன் தகுதி உள்ளவராக இருக்கிறார். லூக்கா 3ஆவது இடத்துல சொல்றார், 10ஆம் வசனத்துல. அதே போல இவர்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு இவர்கள் நினைக்கிறாங்க, எங்களை விட்டா வேற யாரும் இல்லை, நாங்க உடலோட பரலோகத்துக்கு போய்விடுவோம், எனவே இச்சிப்பதில் தவறு இல்லை என்று நினைக்கிறார்கள். இச்சை. ரீசெண்டா நீங்களாம் பேப்பர்ல வாசிச்சீங்களா இல்லைன்னு தெரியல, ஒரு ராய் என்று சொல்லுகின்ற ஒரு டைரக்டர்னு சொல்லும்போது ஒரு கம்பெனியோட டைரக்டர், கான்ஃபிடென்ட் குரூப், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் கான்ஃபிடென்ட் குரூப் என்ற குரூப்ல அதோட டைரக்டர் 28,000 கோடியின் சொந்தக்காரர். அவர் 10 லட்சம் ரூபாய் வச்சு பிசினஸ் தொடங்கினாராமா. 25 வருஷத்துல 28,000 கோடி ரூபாயை சம்பாதித்து விட்டார். ஒரு ரூம்குள்ள போனாரு, துப்பாக்கி எடுத்தாரு, டிம், ஆல் அவுட். ஒரு சின்ன பிரச்சனை, 2-3 பிரச்சனை. அப்போ அநேகர் சொன்னாங்க, கான்ஃபிடன்ஸ் குரூப்போட முதலாளி, அவருடைய வேலையை நான் பார்த்துருக்கேன், கொஞ்சம் வேலையெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நான் முதலாளி செத்து போயிட்டாரு என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், லூசு பையன், 28,000 கோடி இருந்துச்சு, இன்கம் டேக்ஸ் வந்தாலும் சிபிஐ வந்தாலும் யார் வந்தாலும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு ஒரு 1 கோடியாவது மிச்சம் கிடைக்கும், அதை வச்சு பழச்சிக்கலாம். எவ்வளோ நாளைக்கு இனிமேல் 58 வயசாச்சு, இனிமேல் எவ்வளோ நாளைக்கு பழக்க போறாரு? ஒரு 12 வருஷம் 13 வருஷம் இருப்பார், உயிரோடு இருப்பார், அல்லது 20 வருஷமே இருப்பார். அந்த காசை வச்சு பழச்சிக்கலாம். என்ன காலையில் ஒரு 4 இட்லி, மத்தியானம் கொஞ்சம் சோறு, சாயந்தரம் ஒரு 4 சப்பாத்தியும் போதும் இல்லையா? அதை பிழைக்காம இவர் தலையில துப்பாக்கி வச்சுட்டு ஆள் அவுட் ஆயிட்டார். நான் சொன்னேன், இதே நேரம் நானா இருந்திருந்தா நான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு சின்ன சைக்கிள் வாங்கிட்டு நான் பொறியர்ல வித்திருப்பேன் என்று சொன்னேன் நான். அப்போ மிகப்பெரிய பொருளாசையின் காரணமாக, இச்சையின் காரணமாக
அந்த மனிதன் மரித்து போனார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளும் அநேகர் இச்சிக்கின்றோம். அந்த இச்சையின் காரணமாக நமக்கு அந்த ரட்சிப்பு நஷ்டப்படுகிறது என்று வசனம் சொல்லுகின்றது. அதை திருஷ்டாந்தமாக பவுல் இந்த இடத்துல சொல்லுகின்றார். அவர்கள் இச்சித்தது போல நம்ம எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் கரெக்டாக சர்ச்சுக்கு வர்றோம், ஆராதனையில பங்கெடுக்கிறோம், கர்த்தருடைய பந்தி எடுக்கிறோம், நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள், கரெக்டாக காணிக்க எல்லாரும் கொடுக்கறத விட ஒரு 100 ரூபா ஜாஸ்தி தான் நான் கொடுக்குறேன். ஆனால் நமக்கு இச்சை இருக்கும்போது தேவன் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார் என்று 2ஆம் பகுதியில் இந்த இடத்துல பவுல் சொல்லுகின்றார். அடுத்த வசனம் வாசிங்க. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்கள் சிலர் விக்கிரகாராதனைக்காரர்கள் ஆனது போல நீங்களும் ஆகாதவர்கள். அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். இல்லை, நாங்கள் யாரும் சிலையை கும்பிடுறது இல்லை, ரைட் இல்லை, அதெல்லாம் நீங்கள் யாருமே சிலையை கும்பிட்றீங்கன்னு சொல்ல விக்கிரக ஆராதைகள் என்று சொல்லவில்லை. இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, விக்கிரக ஆராதனை செய்யாதிருங்கள். ஏன் அவர்கள் செய்தார்கள் என்றால், ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் தயாரானார்கள். கிறிஸ்துவின் சபையில் இருக்கும்போது புசிக்க முடியாது, குடிக்க முடியாது, கைதட்ட முடியாது, மியூசிக் போட முடியாது. அதனால நான் அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி பூர்வமான இடத்துக்கு நான் போக ஆசைப்படுறேன். இவர் கைதட்ட விட மாட்டேன்றாரு. ஒரு சொடக்கு போட்டா கூட அவர் வந்து தப்புன்னு சொல்றாரு, ஊழியக்காரர் தப்புன்னு சொல்றாரு, இது வந்து அக்கார்டிங் டு த பைபிள்னு சொல்றாரு. ஆனா அதெல்லாம் அந்த வேலை நமக்கு ஆகாது. இடையில ஒரு ஹல்லேலூயான்னு கொஞ்சம் சவுண்டா சொல்ல முடியல என்னால. எனவே நான் இந்த வேலை எனக்கு ஆகாது, நான் வேற இடத்த பார்த்து போய்கிட்டே இருக்கேன். வசனத்திற்கு விரோதமாக, வசனம் என்ன பேசுகின்றதோ அதை பேசாமல் வசனத்திற்கு விரோதமாக நான் வேற இடத்துக்கு போறேன் என்று சொல்லுவது அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனைக்கு துல்லியமாகத்தான் இருக்கிறது. அதே போல எனக்கு இங்க இருக்கும்போது சுதந்திரம் இல்லை, கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியல, ஈஸ்டர் கொண்டாட முடியல. அதே மாதிரி வந்து கிறிஸ்துமஸுக்கு ஒரு சின்ன பாட்டில் வாங்கி நாங்கள் சாப்பிடுவோம், அது செய்ய முடியலை. எனவே நான் வேற இடத்துக்கு போறேன். சபையிலிருந்து அநேகர் போவதற்கு காரணமான சில காரியங்கள். அப்படி அவர்கள் மனதில் சிந்திக்கும் போதும் அவர்கள் விக்கிரக ஆராதிகளாக மாறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. 3வது காரியம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. சரி, போதும் போதும் போதும். விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது, பொருள் ஆசை, அதை குறித்து பவுல் வேற இடத்துல விளக்கமா சொல்றாரு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6:10. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவகிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. தீமைக்கு, எல்லா தீமைக்கும், 1-2 தீமை கிடையாது. தீமை என்று எடுத்துக்கொண்டால், தவறு என்று எடுத்துக்கொண்டால், அந்த தீமைக்கு எல்லாவற்றுக்கும் வேறாக வருவது என்ன? பண ஆசை. அதை இச்சித்து அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. அநேகரோட வாழ்க்கையை பார்க்க முடியும். நான் நிறைய பேரோட வாழ்க்கையை பார்த்திருக்கேன். நான் கேரளாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஃப்ளைட்டில் தான், இப்போ கிடையாது, 1965, 67 காலகட்டங்களில் ஃப்ளைட்டில் தான் டெல்லிக்கு போவார், ஃப்ளைட்டில் தான் டெல்லியிலிருந்து வருவார். மாதத்துக்கு 3 தடவை போயிடுவார். அன்றைய சூப்பர் ஸ்டார் பிரேம் நசீர் என்ற ஒரு நடிகர் இருந்தார். அவர் அன்றைய காலகட்டத்தில் 7 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டினார். இந்த மனிதர் சொன்னார், சூப்பர் ஸ்டார் பிரேம் நசீர் வந்து அவர் உலகத்தான், நான் வந்து தேவனுடைய பிள்ளை, அவன் 7 லட்சம் ரூபாய்க்கு கட்டலான்னா எனக்கு 14 கட்டணும், நான் கட்டி காமிக்கிறேன் என்று சொன்னார். அப்போது சில முதிர்ந்த சகோதரர்கள் சொன்னார், பிரதர் வேண்டாம் பிரதர், இது ரொம்ப மிகவும் கொஞ்சம் டாப்பில் போய்கிட்டு இருக்கீங்க, இது எப்போ விழுவீங்கன்னு தெரியாதுன்னு சொன்னாங்க. ஒரு 2-3 வருடங்கள் கழித்து நான் ஒரு முறை எர்ணாகுளத்தில், அன்னைக்கு எனக்கும் கஷ்டம்தான், வேலை இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு எங்கள் சபைக்கு அடிக்கடி ஒரு சகோதரர் வருவார். அவர் வந்து என்கிட்ட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு டீ சாப்பிடலாமா என்று சொன்னார். சாப்பிட்லான்னு சொன்னேன். நாங்கள் 2 பேரும் டீ சாப்பிட்டோம். டீ சாப்பிட்டா அன்றைக்கி வந்து டீக்கு வந்து 15 பைசா தான் வேலை. அப்போ தம்பி 30 பைசா நீ கொடுத்துரு என்று சொன்னார். 30 பைசா நான் கொடுத்துட்டேன். நான்
ஒரு வாரம் கழிச்சுட்டு என்கிட்ட வந்து சொன்னா, தம்பி ஒரு 100 ரூபா இருக்குமாப்பா. அன்னைக்கு 100 ரூபா வந்து பெரிய விஷயம். எனக்கு சம்பளமே ஒரு 250 ரூபா தான். 100 ரூபா இருக்குமா தம்பி என்று சொன்னார். இருங்க பிரதர் பார்த்து சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு நாங்கள் 2-3 சவரில் கொஞ்சம் பணம்லாம் எடுத்துட்டு அவருக்கு கொடுத்தோம். கடைசியில் இவர் யாருன்னு தெரியாது எங்களுக்கு. கடைசியில நாங்கள் நெருங்கி வந்தபோது ஒரு முறை என்கிட்ட சொல்றாரு, ஏன்டா அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் உங்களை வந்து நீங்க உங்களுடைய அறிவையும் உங்களோட திறமையும் பார்க்கும்போது நீங்க நல்லா படிச்ச ஒரு மாதிரி தெரியுது, ஆக்சுவலி நீங்க யார் பிரதர் என்று கேட்டப்ப சொன்னாரு, நீ சோவை கேள்விப்பட்டிருக்கியா? பிரேம்னஸிற்கு இணையாக அதை விட டபுள் மடங்குல வீடு கட்டின ஒரு மனுஷனை கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, இந்த ஆளு அவர் தான் நான் என்றார். இவருடைய இந்த பொருள் ஆசையானது சகல தீமைகளுக்கும் வேறாக மாறி இவருடைய ஊழியத்தை அழித்து போட்டு கடைசியில அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று நான் கேட்க என்றது. அவருடைய மனைவி பிள்ளைங்கள்லாம் இப்போ இருக்காங்க, வெளிநாட்டில் சிலர் இருக்காங்க. அவர் மனைவி வந்து வெளிநாட்டில் இருந்து இடையில வருவாங்க. இது ஏன் என்று சொன்னால், பொருளாசை என்ற விக்கிரக ஆராதனை என்று வசனம் சொல்கிறது. சாலமோன் ஞானி, அவர் பெரிய அறிவாளி, அவர் கடைசியில் விழுந்து போனது இந்த விக்கிரக ஆராதனை மூலமா தான். எனவே கிறிஸ்தவர்களாய் நாம் ரட்சிக்கப்பட்டோம், சபைக்கு வர்றோம், கர்த்தருடைய பந்தி எடுக்கிறோம், நம்ம காணி கொடுக்குறோம், எல்லாம் செய்யறோம். ஆனால் இந்த பொருளாசையில மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொருளாசை என்று சொல்லுகின்ற விக்கிரக ஆராதனையில மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான் முடிக்க ஆசைப்படுறேன். அடுத்த வசனத்தை வாசிக்க. 9ஆம் வசனம் வாசித்தா போதும். 8 வேண்டாம், 9 வாசிங்க. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாவங்களால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவை நேரடியாக பரீட்சை செய்த ஒரு மனிதன், ஒரு நபர் யாருன்னு தெரியுமா? கிறிஸ்துவை நேரடியாக பரீட்சித்தவர் சாத்தான். முத ஸ்டார்ட் பண்ணி விட்டது அவர்தான். நீ தேவனுடைய குமாரனானால் கீழே குதி. குதிக்க தெரியாதா எனக்கு? அழகா குதி போனாங்க. ஆனா நீ சொல்லி நான் குதிக்கணுமா? இயேசு கிறிஸ்து கேட்கின்ற கேள்வி, நீ சொல்லி நான் குதிக்கணுமா? நீ சொல்ற இடத்த விட மேல இருந்து நான் குதிச்சிருவேன். நான் நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும். 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுத்தா அவருக்கு கல்லுகளை அப்பமாக்க தெரியாதா? நீ சொல்லி நான் செய்யணுமா? தேவனை பரீட்சை பாராதிருங்கள். உங்கள் தேவை என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அவருடைய டைம் கொடுப்பார். அவரு நான் டெஸ்ட் பண்றேன், பரீட்சை பார்க்கின்றேன், வேகமா எனக்கு பணக்காரன் ஆகணும், எனவே நான் அதை தேவன் பார்த்துக்குவாரு. கேட்கும்போது என்ன சொல்ற, தேவன் பார்த்துக்குவாரு, நான் இந்த வழியில போய் கொஞ்சம் சம்பாதிக்கலான்னு பார்க்கிறேன். தேவனை பரீட்சை பார்க்கின்ற ஒரு நிலைமை, அந்த நிலைமை தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் வரவே கூடாது. தேவனை பரீட்சை பார்ப்பது சாத்தான். இயேசு கிறிஸ்துவை அநேகர் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் வரும்போது சீஷர்களை வச்சுட்டு, ஓய்வு நாளில் இவங்க கதிர்களை கொய்து தின்னுகிறார்களே, ஓய்வு நாளில் நீ சூமின கையுடைய ஒரு மனிதனை குணப்படுத்தினாயே, உனது பாவங்கள் போக்கப்பட்டது என்று அந்த கூனியான பெண்ணிடத்தில் 12 வருஷமா ரத்த சுவாக உள்ள பெண்ணிடத்தில் நீ சொன்னாயே, அப்போ இதெல்லாம் செய்யலாமா? தேவனுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது என்று இயேசு கிறிஸ்துவை அநேகர் பரீட்சை பார்க்கிறார்கள். நம்ம ஒரு நாளும் பரீட்சை பார்க்க கூடாது. அதைத்தான் கொரிந்தியர் 4ஆவது இடத்துல, அந்த 4ஆவது இடத்துல கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம். அந்த இடத்துல பவுல் சொல்லி எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் கேட்டா போதும். உங்களது தேவை என்ன என்று அவர் அறிந்திருக்கிறார். அதை அவரே சொல்றாரு. அப்பன் பிள்ளைகள் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டா தேலை கொடுப்பாரா? உன் தேவை என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீ என்ன சாப்பிடணும்னு அவர் தீர்மானம் பண்ணியிருக்காரு. நான் அடிக்கடி என்னோட நண்பர்கள்ட்ட சொல்ற ஒரு காரியம் இருக்குது. அதாவது ஒரு முறை என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நிமித்தமாக நான் இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த கம்பெனி நிமித்தமாக முதலாளி ஒரு 5 லட்ச ரூபா வாங்கிட்டு வர சொன்னார். தேவையான, அவரும் ஒரு கிறிஸ்தவர் தான், கிறிஸ்டின் சபையை சேர்ந்தவர் தான். தேவையான பணத்தை நீ எடுத்து சாப்பிட்டுக்க, சாப்பாட்டுக்கு வச்சுக்க, செலவு பண்ணிக்க, பாக்கி பணத்தை கொண்டு வா என்று சொன்னேன். 5 லட்ச ரூபா. இப்போ உள்ள 1998 அன்னைக்கு வந்து 5 லட்ச ரூபான்னு சொன்னால் 2 ஏக்கர் 3 ஏக்கர் இடம் வாங்கலாம். அந்த பணத்தை ஒரு பெரிய கட்டப்பையில் போட்டு நான் கொண்டு வரேன். நான் காலையில் ஒரு 10 மணிக்கு புறப்பட்டது.
ஒரு காட்டின் ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ஆட்டோவில் போயிடலாம். ஆனால் ஆட்டோ கிடைக்காது, அன்னைக்கு ஆட்டோ கிடைக்கிற கஷ்டம். ஒரு காட்டின் வழியாக இந்த குறுக்கு வழியில் போனால் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க. உள்ளே போகும்போது எனக்கு வந்து திசை தெரியவில்லை. திசை தெரியாமல் தெற்க போகிறதுக்கு போல வடக்க போயிட்டேன். நான் ஏறத்தாழ வடக்க போய் ஏறத்தாழ ஒரு 8-9 கிலோமீட்டர் போயிட்டேன், நடந்து போயிட்டேன். இடம் தெரியல. மதியானம் ஆயிடுச்சு, 3 மணி ஆயிடுச்சு. அங்கே ஒரு ஆடு மேய்க்கிற பையன் நின்றுக்கிட்டு இருக்கான். தம்பி இந்த இடத்துக்கு போகணும். ஐயோ அண்ணா நீங்கள் வந்து 8 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டீங்க, இனி ஒரு 13 கிலோமீட்டர் 11 கிலோமீட்டர் போகணும், போனால் தான் உங்களுக்கு அந்த இடத்துக்கு போக முடியும். நல்ல பசி, நடந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா. தம்பி சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா? இங்கே என்ன கிடைக்க போகுது? நான் ஒரு மரத்தில் கொய்யாப்பழம்